ஓராண்டை நிறைவு செய்கின்ற அதிமுக ஆட்சி குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு பகவான் சிங், நான் இடைவெளிக்கு முன்னாடி கேட்டேன், மாநில சுயாட்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது, நாங்கள் தொடர்ந்து தமிழகம் அதை காத்து கொண்டிருந்தது அப்படின்லாம் திரு மருதாழகராஜ் சொன்னாரு. ஆனால் இப்போது அதுக்கான ஒரு பிரச்சனையும் வந்திருக்கிறதா பார்க்கப்படுகிறதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஸ்டேட்டோட ரைட்ஸ் எல்லாம் இப்போ பிரிவென்ட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த அரசாங்கம் இருக்கிறதா இல்லையா? அதுக்கு எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறது முக்கியமா இந்த 3-4 திட்டங்களை சொல்றாங்க. உதய் அல்லது நீட் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள்ல மத்திய அரசு கொடுத்த அழுத்தத்தை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இப்போ இருக்கிற நிலைமையில அவங்களால மாநில உரிமைகள் பற்றி எல்லாம் பேசுவதற்கான சூழலே இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்க கார்த்திக், இப்போ ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதே OPS when he was made the chief minister, அப்போவே கூட some of the schemes, projects, central projects ஜெயலலிதாவால் எதிர்க்கப்பட்டவ they were able to push through. அது ஸ்டேட்டுக்கு அது நல்லதா கெடுதலா இல்லை வாஸ் இட் குட் நம்ம விட்டு கொடுத்தோமா அப்படின்றது அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ இருக்கிற அரசாங்கம், அதாவது போஸ்ட் ஜெயலலிதா, ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப், அவங்க டிக்டேட்டராக இருக்கட்டும், ஒரு உமன் வித் அ ஓன் மைண்ட், ஃபர்ம் மைண்ட், அது இல்லாத ஒரு சூழ்நிலை மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு அன்ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், இப்போ சர்வைவலே ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது ஒரு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம ஸ்டேட் அட்டானமி பற்றி இல்லை அட்டானமஸ் இஷ்யூஸ் பற்றி எடுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, OPS போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாரு, அடுத்தது CM போகிறாரு, அடுத்தது OPS போவார். ஸோ இந்த இதில் அந்த அப்ரோச் எப்படி பாக்குறீங்க? பிரைம் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது, யார் வேணாலும் போய் பார்க்கலாம், இதெல்லாம் சரியான ஒரு அணுகுமுறை தான். இது ஏன் கேள்வி எழுப்பணும்னு திரு சேகர் சொல்றாரு. இப்போ இந்த தமிழகத்துல ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அக்கறை அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாமா, புரிஞ்சுக்க முடியுமா? மாநில முதலமைச்சர் அதே போல முன்னாள் முதலமைச்சர் 2 பேருமே பாக்குறாங்க, கோரிக்கைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு பார்த்துக்கலாம். நிச்சயமா. இப்போ என்னுடைய டெல்லி மூத்த பத்திரிகை நண்பர்கள் சொல்றாங்க, அமித்ஷாவோட அடுத்த பார்வை தமிழகத்தை நோக்கி இருக்கும். என்னன்னா, போஸ்ட் ஜெயலலிதா பிறகு இந்த வேக்யூம், இந்த ஒரு வாய்டில் இதில் எல்லாருக்குமே ஒரு ஆசை, நமக்கு ஒரு பங்கு இருக்கும், இந்த பொலிட்டிக்கல் வேக்யூமில் நமக்கு ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு. இப்போ ரஜினிகாந்த் வராரு, நிச்சயமாக இந்த முறை நிச்சயமாக வரப்போறார் என்ற ஒரு கருத்து, ஒரு செய்தி எங்கள் செய்தியில் விழுது. என்னன்னா, எல்லாருக்குமே ஒரு ஆஸ்பிரேஷன் ஆமா இருக்கு. ஆனால் பிஜேபி நம்ம எதிர் கூட பார்க்க முடியாது. ஒரு 2%, 3%, மேக்ஸிமம் 4-5% இருக்கலாம் அட் தி பெஸ்ட் ஆஃப் டைம் பிஜேபி. ஆனால் பிஜேபி கூட இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும்போது டெஃபினெட்லி அந்த இடத்துல தான் இப்போ ஸ்டேட்டோட ரைட்ஸ் அப்படிங்கறத பிரிவென்ட் பண்ற இடத்துல அரசு இருக்குதா அப்படின்ற கேள்வி டெஃபினட்டா கிடையாது. ஸ்டேட் ரைட்ஸ் பிரஸ் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் கிடையாது. இல்லை, அது ஒன்று லீடர்ஷிப் இஷ்யூ. அதாவது 2 காரணம். ஒன்று மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு ஒரு தலைவருக்குன்னா, தைரியமாக நின்று என்ன மத்திய அரசு நம்ம மாநில உரிமைகள் மீறும் பொழுது அதை தட்டி கேட்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஒரு வலுவான ஒரு லீடர்ஷிப்புக்கு இருக்கு. ஒன்று, மக்களிடையே ஆதரவு இருக்கு அப்படிங்கிற அந்த தைரியத்தில் கேட்கலாம். 2வது, இன்னொரு பிரச்சனை குற்றச்சாட்டுகள், சில அமைச்சர்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள், அவர் அதை அந்த பலவீனமான ஒரு சூழல். இப்போ திரு விஜயபாஸ்கர் மேல ரெய்ட் நடந்தது, மற்ற நபர்களுக்கு மீது வாய்ப்பு இருக்கிறதோ அப்படிங்கிற அந்த சூழல்ல இந்த 2 காரணத்தினால உங்களுக்கு மத்திய அரசை இன்று தட்டி கேட்கும் நிலைமையில் இந்த மாநில அரசு இல்லை. அது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் சில விஷயங்கள், அதாவது எல்லா விஷயங்களும் அவங்க இப்போ அந்த உதய் திட்டத்தில் சேர்ந்ததே சில மாற்றங்கள் தமிழ்நாடு அரசு செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது கேட்டிருந்தாங்க. அந்த மாற்றங்களை, பெரும்பாலான மாற்றங்களை மத்திய அரசு ஏத்துக்கிட்டாங்க. ஸோ முழுமையா நம்ம மாநில அரசினுடைய உரிமைகள்லாம் விட்டுட்டு நம்ம உதய் திட்டத்தில் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லை. சில விஷயங்கள் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான சின்ன விஷயங்கள் அவங்க செஞ்சா நிச்சயமா அவங்களுடைய பப்ளிக் பர்செப்ஷன் மாறும். ஒன்று, மிக முக்கியமாக அதிகாரிகள் மூலமாக அதிகமாக மக்களிடையே தொடர்பு. அதாவது கிரிஜா வைத்தியநாதன் இருக்காங்க, வெரி எஃபிஷியன்ட் ஆஃபீஸர் அண்ட் நோன் டு பி காம்பிடென்ட்.
அவங்க பேசுறதே கிடையாது. பட் தினமும் வந்து ஃப்ரீடம் இருக்குன்றாரு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ரீடம் இருக்குது, she is taking calls அப்படிங்கறத நான் கால்ஸ் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு மீடியா who is the face of the government, தினம் ஒரு அமைச்சர் 2 அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் வராங்க, அவங்க ஓபிஎஸ் அணியை பத்தி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அரசாங்க நிர்வாக ரீதியாக ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அமைச்சர்கள் பேச வர்றதுங்கறத வரவேற்கணும். இவ்வளவு நாள் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இல்ல இருக்கீங்க. பேச்சுல கருத்து டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா அவங்க பேசுறது வரவேற்கத்தக்கது. ஆனால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல கூட அதிகாரிகள் வந்து அப்பப்போ டிபார்ட்மெண்ட் மேட்டர்ஸ் அதிகமா பேசுவாங்களே தவிர அமைச்சர்கள் அவ்வளவா பேசவும் மாட்டாங்க. எலெக்டட் கவர்மெண்ட்ல அமைச்சர்கள் தானே பேச முடியும். நீங்க வந்து மக்களாட்சி தத்துவமே அதான். நீங்க அதிகாரிகள் வந்து செயல்படுறாங்க, அவங்களே ஏன் பேச? உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணும்? கிரெடிபிலிட்டி வேணுமா அந்த அரசுக்கு? வேணாமா? கிரெடிபிலிட்டி வேணும்னா டெய்லி ஒரு 2 அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறையில ஏற்படுத்திருக்கின்ற மாற்றங்கள் பேசுறாரு. அவர்தான் அந்த விஷயங்களை முன்வைக்கிறாரு. ஆனால் அங்க உதயச்சந்திரன் கூட இருக்கிறார், இந்த எக்ஸிகியூஷன் பார்ட்ல முக்கியமா இருக்கிற திரு உதயச்சந்திரன் இருக்கிறாரு. அவரோட ஆலோசனை, அதாவது உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன பிரச்சனை, மக்களிடையே உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய மெத்தட் ஆஃப் டீலிங் வித் இட் வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆதரவு இருக்கிறதா இல்லையாங்கிறது தெரியாத ஒரு சூழலில் நிச்சயமாக கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது அரசனுடைய ஒரு கடமைனே சொல்லலாம். இல்ல, இதுல எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து. அதிகாரிகள் வந்து கருத்துக்களை தெரிவிப்பது என்பது சரி வராது. கருத்துக்கள் நான் சொல்றது ஏன் நம்ம வந்து இதுவரைக்கும் ஜனநாயக அமைப்புகளில் எங்கேயுமே வந்து நம்ம இந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதோ சொல்றதோ இல்லாத ஒரு சூழல். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வந்துடும், அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரோ கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்கள் வந்துடும். எனவே அவர்கள் வந்து எக்ஸிகியூஷன் பார்ட், பட் அதை விளக்க சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் வந்து ஒரு அமைச்சர் என்கிற முறையில் அவருக்கு இருக்கிறது. இன்னொன்று, மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டை பேசுகிற போது ஒன்று, திரு ஓ பன்னீர்செல்வம் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு சூழலில் அவரை சந்திக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் வேறு, நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு சூழலில் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ரைட். ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற தளபதியார் இந்த நீட் தேர்வு சம்பந்தமாகவும் அன்றைக்கு இருந்த மக்கள் பிரச்சனை சம்பந்தமாகவும் பிரதமர் அவர்களிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டு முதலில் நாங்கள் அனைத்து கட்சி தலைவர்களும் வர வேண்டும் என்று ஒன்று கொடுத்தோம். எல்லோரையும் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை என்றால் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் மக்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு தளபதியாருக்காவது அனுமதி வேண்டும் என்று தனிப்பட்ட கேட்டோம். இன்றைக்கு வரைக்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்த அடுத்த மணி நிமிடத்தில் ஓ பன்னீர்செல்வம் பார்க்கிறார் என்றால் இது அரசியல் இல்லை என்று மத்திய அரசு கைவிடக்க முடியாது என்பதை நான் இந்த கேள்வியில நான் அவர்கிட்ட, திரு சேகர், உங்களுக்கு தான் நீண்ட நேரமாக நான் எனக்கு நீங்க பேச வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்வீங்க. இந்த கேள்வியை உங்களுக்கு முன்வைக்கிறேன். மீண்டும் ஒரு பிரேக் எடுக்க வேண்டியிருக்கு. ரொம்ப குறிப்பா திரு ஸ்டாலினும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். நீங்க வந்து போராடுகின்ற விவசாயிகளை பார்க்க மறுக்கிறது மத்திய அரசாங்கம், எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இந்த பிரச்சனைகளுக்காக பார்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவராக அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எனக்கும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எந்த அடிப்படையில் இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டது என்கிற கேள்வியை அவரும் எழுப்பியிருந்தார். அதுதான் இங்க ப்ரொஃபசர் கான்ஸ்டன்டனும் எழுப்புகிறார். இந்த கேள்வியும் மத்திய அரசாங்கத்தின் முன் வைக்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட கேள்வி. இந்த 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்ப்பதன் மூலமாக ஒரு ஆட்சி ஏற்கனவே அதிமுகவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பேரலல் கவர்மெண்டா இவருக்கான ஒரு வாய்ப்பா அல்லது இவருக்கான ஒரு பவர் சென்டரா அவர் இருக்கிறார் திரு ஓ பன்னீர்செல்வம் என்கிற கருத்தை உருவாக்க முயற்சிக்கிறீர்களா என்கிற கேள்வி இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். நேர்பட பேசி தொடர்கிறது. அதிமுக ஆட்சியினுடைய ஓராண்டு கால குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த கட்சியில் ஏற்பட்டிருக்கின்ற உட்கட்சி பிரச்சனை, அது எந்த விதத்தில் அதிகாரத்தில் நிர்வாகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி திரு எஸ் ஆர் சேகர் தான் கேட்டிருந்தேன், இப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய அடுத்தடுத்த சந்திப்புகள், இப்ப இருக்கிற முதலமைச்சர் நாளை மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்கிறார், நாளை மறுநாள் பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க, ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் மற்றபடி தமிழகத்திலிருந்து போகின்ற கோரிக்கையோடு போகின்ற வேறு யாரையும் அவர் சந்திக்க மறுப்பது எதனால்? இதுலதான் அரசியல் இருக்கு அப்படின்னு திரு கான்ஸ்டன்டன் ரவீந்திரன் குற்றம் சாட்டுகிறார். இந்த குற்றச்சாட்டில் தான் அரசியல் இருக்கிறது. ஏனென்றால் இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்னத்துக்காக போறேன்னு சொன்னார், நீட்டு தேர்வுக்காக போறேன்னாரு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து குளம் குளமாக தூர்வாருகிறார்.
முதல்ல அவங்க கோயில் குளங்களாக பார்த்து தான் தூர்வாரார். அது ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிக ஆன்மீகம் கொண்ட கட்சியாக ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற திமுக இப்போ வந்துச்சு. ஒருவேளை கோயில் குளங்களை தூர்வாருவதால் அடுத்த ஆட்சி அதிக சீக்கிரத்தில் இவர்களுக்கு கிடைத்துவிடும் என்று யார் சொன்னார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் குளங்களை ஆக்கிரமித்தவர்கள் இவர்கள் தான். எதுக்கு சொல்லுகிறேன்னா, நீட்டு தேர்வுக்காக இவர் கோவில் குளங்களை தூர்வாருவது என்பது ஆட்சேபிப்பதற்காகத்தான் அப்படிங்கிற கருத்து உங்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறேன். அப்படியான ஐதீகம் ஏதாவது இருக்கு, இல்ல அதுக்கான ஏதாவது இருக்குன்றதை நான் மூலமா தெரிஞ்சுக்கிறேன். இல்ல, அப்படி ஒரு நம்பிக்கையை ஸ்டாலினுடைய மனதில் யாரோ விதைத்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படை அவர் செய்வதாகத்தான் பத்திரிகையில் உங்களை மாதிரி பத்திரிகையாளர் சொல்றதுதான் நாங்களும் கேட்கிறோம். அதனால அப்படி வந்திருக்கிறது. இப்ப நீட்டு தேர்வு தமிழகத்திலே பாடங்களிலே சிலபஸ்ல இல்ல, நான் முடிச்சிடுறேன். தமிழகத்திலே நீட்டு தேர்வுக்கான எதிர்ப்புக்கு காரணமே இங்க இருக்கக்கூடிய கல்வியினுடைய தரம், சிலபஸினுடைய தரமின்மை. அதனால வந்திருக்கிறது. அது இவர்களுடைய ஆட்சியிலே தொடர்ந்து அவர்கள் அதை சீர்திருத்தவே இல்லை. அப்புறம் அதனுடைய காரணமாக இவங்க போய் கொடுத்து என்ன பண்ண போறாங்க? அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. எல்லா மாநிலத்துக்கான காமன் எக்ஸாமினேஷன். திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மனுவிலையும் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அவர் தமிழகத்தினுடைய பிரச்சனைகள் என்பதாக பட்டியலிட்டதுல இந்த பிரச்சனை குறித்தும் அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஒருவர் நீட் குறித்து பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அதற்காக அரசியல் செய்கிறார் என்றால் திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அறிக்கையில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, ஓபிஎஸ் 50 கோரிக்கையில் அது ஒரு கோரிக்கை. காலங்காலமாக ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு பெரிய பட்டியல் இருக்கும். தேதியை மட்டும் மாற்றி அந்த கோரிக்கையை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி காலங்காலமாக விட்டு செல்கின்ற கோரிக்கைகள் அவர் போய் தொடர்ந்து கொடுத்திருக்காரு. அதுல வறட்சி தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு. நான் காலம் காலமாக அதே கோரிக்கைகள் தொடர்கிறது என்றால் எதுவும் நடக்கலன்னு இன்னொரு பொருள் வந்துரும்ல. கோரிக்கைகள் அப்படியே இருக்கிறது அப்படின்னா எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லையா அப்படிங்கிற கேள்வி வந்துரும். அப்ப இல்ல, அது இன்னொரு மாதிரி வச்சுக்கலாம். காலங்காலமாக நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே சொல்லி வருகிறார்கள் அப்படியும் வச்சுக்கலாம். எனவே இவர்கள் அப்படித்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மீத்தேனை பத்தி பேசினாங்க, அவங்களே விலக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மயில்கல்ல இந்தினாங்க, அவங்க டிஆர் பாலு போட்ட ஆர்டர் அது. அதுக்கப்புறம் பொங்கல் விடுமுறைனாங்க, பொங்கல் விடுமுறை ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் இதே மாதிரியாக எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமே அவர்களாலே உருவாக்கப்பட்ட விஷயத்துக்கு அவர் வருவார். எனவே அந்த வகையில அது மட்டும் இல்ல, இன்றைக்கு உலகத்திலேயே 4 கோடி பேர் தொடர்கின்ற ஒரு பேஸ்புக்கில் பொது தளத்திலே தொடர்கின்ற ஒரு பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். அவரை கான்டாக்ட் பண்ணுவதற்கு இருந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரானிக் மீடியா வச்சுட்டு பண்ண முடியும் என்கின்ற ஒரு நிலைமையில அரசியல் காரணங்களுக்காக அவர் போவது என்பது அதற்கு என்ன பதில் சொல்லுவார்கள்? அதை வைத்து ஒரு அரசியல் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார். பேசப்பட்டதா என்பதே தெரியாம இதே விஷயம் திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு பொருந்தும் இல்ல. நீங்க சொல்ற எல்லா ஆர்குமெண்ட்ஸும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் பொருந்தும் தானே? இல்ல, Facebookலயும் ட்விட்டர்லயும் ஓ பன்னீர்செல்வம் ஸ்டாலின் என்ன சொல்லுகிறார்? ஸ்டாலின் நீட்டு தேர்வுக்காக நான் பார்க்க போனேன், இடம் தரலன்னு தானே சொல்றாரு. ஸ்டாலின் சொல்லுவது நீட்டு தேர்வுக்காக நான் கேட்டிருந்தேன், அது கிடைக்கல. ஆகவே அரசியல் காரணங்களுக்காக அவர் சொல்லுவது இல்ல, அரசியல் கிடையாது. இந்தியாவினுடைய பிரதமரை மோடி அவர்களை சந்திப்பது என்பது சாதாரண மனிதனாலேயே முடியும். இதில் அரசியல் செய்வதற்காக ஸ்டாலின் சொல்லுவ விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் காரணங்களுக்காக தான் அவர் பேசுகிறார். எனவே இதுல அரசியல் உள்நோக்கத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லை. பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பது என்பது மிக எளிதான காரியம். இல்ல, மாநில சுயாட்சி குறித்தும் பேசியிருந்தோம் போன அமர்வுல, அந்த போன செக்மெண்ட்ல பேசும்போது. அதிலும் கூட மாநில உரிமைகளுக்கான ஒரு இடம் இல்ல, ரொம்ப பலவீனமான இடத்துல இந்த அரசாங்கத்தை வைத்திருக்கிறது மத்திய அரசு அப்படிங்கிற பார்வையை டாக்டர் சுமந்தும் அதே போல திரு பகவான் சிங் உள்ளிட்டவர்களுடைய பார்வையா இருந்துச்சு. அதுக்கும் உங்களுடைய விளக்கம்? அதாவது மாநில சுயாட்சி, இந்த இந்திய எதிர்ப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மிக பலவீனமாக இருக்கின்ற போது அப்பப்போ எடுத்துக்கிற ஒரு விஷயம் மாநில சுயாட்சிங்கிறது. ஏன்னா மாநில சுயாட்சிக்கு எதிராக பல முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்த இந்திரா காந்தியினுடைய மிக நெருக்கமாக, நான் அதுக்கு மேல பெரிய வார்த்தைகள்லாம் போட தயாரல்ல, இந்திரா காந்தியினுடைய பக்கத்திலே மிகுந்த கைகட்டி சேவகம் செய்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள். எனவே
அது மாநில சுயாட்சிக்கு இங்கே சம்பந்தமே இல்லை. தமிழ்நாட்டினுடைய எந்த விதமான உரிமைகளுக்கும் மத்திய அரசு குறுக்கே நிற்காது. இது காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர் கவர்மெண்ட் தான். இரண்டு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒத்துழையாமைக்கு இடையில் தான் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது திரு மருது அழகராஜ் ஒரு பார்வை வைத்தார். நீங்க முதல்ல சொன்னீங்க நாங்க காங்கிரஸ் கட்சி மாதிரி இல்ல, மத்திய அரசாங்கம் இந்த ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு நீடிக்க வேண்டும் என்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறது அப்படின்னீங்க. ஆனால் திரு மருது அழகராஜ் உங்களுடைய ஒத்துழையாமைக்கு இடையில் தான் இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது என்கிற அந்த கருத்தையும் பதிவு பண்றாரு. அழகுராஜனுடைய தமிழிலே மிகப்பெரிய இலக்கண சுத்தத்தோடு அழகாக பேசுகிறார். ஆனால் தமிழக அரசுனுடைய இன்றைய நிலைப்பாட்டுக்கு யார் காரணம்? இன்றைய நிலைப்பாட்டுக்கு 122 பேர்ல 12 பேரை பிரிஞ்சு போச்சுன்னது யாரு? அவங்க கட்சியில ஒரு அந்த 12 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறது தான் இங்க அதுக்கான பின்னணி மற்ற விஷயங்கள்லாம் கேள்விகள் எழுப்புது. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சேகர், இணைப்புல இருங்க. இல்ல 12 பேரை பிரிந்து போக இல்ல நான் முடிச்சிடறேன் ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். நாங்கள் பிரிந்து போக சொல்லவில்லை, நாங்கள் புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க சொல்லவில்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய சீனியாரிட்டி பேசிஸ்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களை நீங்கள் உதறி தள்ளி அவர்களுக்குள்ளே உரசல்களை ஏற்படுத்தது உங்கள் கட்சியினுடைய பிரச்சனை. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் மத்திய அரசு எடுத்து ஒத்துழையாமை என்று சொன்னால், மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் போல இருந்திருந்தால் அல்லது காங்கிரஸ் அரசாங்கம் இன்று இருந்திருந்தால் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி இருந்திருக்காது. இந்த உண்மையை தெரிந்து கொண்டும் இப்படி அவர்கள் பேசுவது தாங்கள் செய்த தவறுகளை மறைப்பதற்காக மத்திய அரசாங்கத்தை இழுத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க இணைப்புல இருங்க திரு சேகர், தொடர்ந்து பேசலாம். தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் நெல்லையிலிருந்து நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு திருமாவளவன். இந்த ஓராண்டு கால அதிமுகவுடைய ஆட்சி குறித்து பேசியிருக்கணும். ஒரு ஆண்டுல 3 முதலமைச்சர்களை சந்தித்திருக்கிறது தமிழக அரசாங்கம், தமிழக அரசு நிர்வாகம், தமிழக மக்கள் பார்த்திருக்கிறார்கள். இப்போதைய இந்த சூழல் கிட்டத்தட்ட 100 நாட்களை திரு எடப்பாடி பழனிசாமி அரசாங்கமும் 100 நாட்களை நெருங்குகிறது. உங்களுடைய ஒட்டுமொத்த மதிப்பீடு என்ன? இந்த ஓராண்டுல நிர்வாகம் எந்த அளவிற்கு நடந்திருக்கிறது? சாதனைகள் என்று சொல்வதற்கு என்ன இருக்கின்றது அல்லது வேதனைகள் தான் அதிகமாக இருக்கிறதா? உங்களுடைய பார்வை என்ன? தேர்தல் நேரத்தில் அதிமுக தரப்பில் சொல்லப்பட்ட வாக்குறுதி படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்பதாகும். அந்த வாக்குறுதியை ஓரளவுக்கு அதிமுக அரசு நிறைவேற்ற முன்வந்திருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது 500 கடைகளை மூடுவதற்கு ஆணையிட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் இல்லாத நிலையில் தற்போது 500 கடைகள் மூடப்படும் என்று ஆணையிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஆளும் கட்சியான அதிமுக தாம் சொன்ன வாக்குறுதியை இந்த மதுக்கடைகளை மூடும் விவகாரத்தில் ஓரளவுக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன், பாராட்டுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் பல்வேறு இடங்களில் புதிய கடைகளை அவர்கள் திறக்க முயற்சிக்கிறார்கள், அனுமதி இல்லாத இடங்களில் கூட. இதனால் கட்சி சார்பற்ற முறையில் பொதுமக்கள் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலையில் அவர்கள் மீது மூர்க்கமான தாக்குதல்களையும் ஏவி இருக்கிறது அதிமுக அரசு. இது உள்ளபடியே வேதனைக்குரியது, வன்மையான கண்டனத்திற்குரியது. மற்றபடி குறிப்பிட்டு சொல்லும்படியான சாதனைகள் எதையும் நாம் கூற இயலவில்லை. பொதுவாக சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது. சாதிய பிரச்சனைகள், ஆணவ கொலைகள் அதிகரித்திருக்கின்றன. எல்லாவற்றையும் விட ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கே ஆளும் கட்சியான அதிமுக போராடி கொண்டிருக்கிறது. மத்திய அரசின் தலையீடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல்வேறு வகைகளில் இருக்கிறது என்பதையும் இன்றைக்கு பொதுமக்கள் வெளிப்படையாக உணரக்கூடிய வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இல்ல அப்படியான எந்த தலையீடும் இல்ல, எங்களால தான் இந்த ஆட்சி தொடர்கிறதுன்னு திரு எச்.ஆர். சேகர் சொல்றாரு. மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருப்பதனால் மட்டுமே அல்லது மத்திய அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு 5 ஆண்டுகள் நீடிக்க வேண்டும் என்று நினைக்கிறது, அதனாலதான் இது தொடர்கிறதுன்னு திரு எச்.ஆர். சேகர் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறார். அது ஒரு வகையில் உண்மைதான். அதாவது அவர்கள் ஆட்சியை கலைக்க முயற்சிக்கிறார்கள் என்று நாம் குற்றம் சாட்டவில்லை. அதிமுக அரசை கவிழ்க்க பார்க்கிறார்கள் என்று நாம் குற்றம் சாட்டவில்லை. அதிமுகவில் இருக்கிற உட்பூசலை பயன்படுத்தி கொண்டு இரு தரப்பினரையும் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள், கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கும், யார் வீட்டிலும் சோதனை என்ற பெயரால் வருமான வரித்துறை நுழையும் அல்லது அமலாக்கத்துறை நுழையும் அல்லது சிபிஐ புலனாய்வுத்துறை நுழையும் என்கிற ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள்.
கிட்டத்தட்ட ஒரு அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை, ஒரு மிசா காலத்தை போலதான் தமிழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு அன்ஸ்டேபிள், ஒரு ஸ்திரமில்லாத நிலையில்லாத ஒரு ஆட்சி நிர்வாகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மரியாதைக்குரிய சார் சேகர் அவர்கள் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி நிர்வாகத்தில் மத்திய அரசின் தலையீடு இருக்கிறது என்பதுதான் இந்த ஓராண்டு காலத்தில் நாம் சந்தித்திருக்கிற அவலம். இணைப்பில் இருங்க உங்கள்கிட்ட நான் தொடர்ந்து வர திரு ரமேஷ், உங்களுடைய முதல் கட்ட பார்வையாக இந்த ஆட்சி என்பது ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்கிறது. அடுத்த 4 ஆண்டுகளுக்கு இது எப்படி கொண்டு போக போகிறார்கள் என்கிற கேள்வியும் இருக்கிறது. இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் முதலமைச்சர் பார்த்ததுலேருந்து தொடங்கி நீங்க எப்படி பார்க்க? இப்போது மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக மிகவும் பலவீனமான நிலையில் இருக்கிறது. கட்சியும் இருக்கிறது, ஆட்சியும் இருக்கிறது. அதுதான் உண்மை. வெளிப்படையாக தெரிவது 2 அணிகள் என்று சொன்னாலும் இன்னொரு ஆளுகிற தரப்பு அந்த அணி இருக்குல்ல, அந்த அணிக்குள்ளேயே ஒரு 3 அணிகள் இருக்குன்ற மாதிரி இது வரைக்கும் வெளிப்படையாக தெரியுது. முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே சில எம்எல்ஏக்கள் இல்லை. அவர் கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அவர் பொதுச் செயலாளர் இல்லை. பொதுச் செயலாளர் இன்றைக்கு அவர்கள் இங்கே இல்லை, இருந்து கட்சி நடத்த முடியல. அவங்க தேர்தல் கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஆட்சி எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது ஆட்சி மிக பலவீனமான நிலையில் தான் இருக்குது. ஒரு சில பாராட்டத்தக்க காரியங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தால் கூட முக்கியமான பிரச்சனைகளில் அப்படி என்ன நடக்குது? பாராட்டக்கூடிய அளவிலான காரியங்கள் 1-2 அண்மையில் நடைபெற்ற சில 100 பணி நியமனங்கள் நேர்மையான முறையில் நடைபெற்றிருக்கிறது தான் எனக்கு அதிகார வர்க்கத்திலிருந்து, அதிகார வட்டாரத்திலிருந்து ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் நான் கிடைக்கிற எனக்கு தகவல். அந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்களுடைய குறுக்கீடின்றி பெருமளவுக்கு மெரிட் அடிப்படையில் மட்டுமே நியமனங்கள் ஓரிரு துறைகளில் நடைபெற்றிருக்கின்றன. இது ஒரு அம்சம். ஆனால் ஓரிரு அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன, சர்ஃபேஸ் ஆகிருக்கு. அந்த குற்றச்சாட்டுகளுக்கான மறுப்புகள் மிக பலவீனமான நிலையில் இருக்குது. இது ஒரு பக்கம். அதே போல் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டது போல மதுக்கடைகளை மூடியது ஒரு புறம் வரவேற்கத்தக்க அம்சமாக இருந்தாலும், இன்னொரு புறம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு காரணமாக சுமார் 3000 கடைகள் மூடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்ட பிறகு அதை எப்படியாவது திறந்து விடுவது, எந்த இடத்திலாவது கொண்டு போய் அந்த கடையை வைத்து விடுவது, மக்களுடைய எதிர்ப்பை பொருட்படுத்தாமலாவது அதை திறந்தே தீட வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு, தீவிர வெறியோடு ஒரு அரசாங்கம் இயங்குவது என்பது ரசிக்கத்தக்க போக்கல்ல. இது அந்த ஒரு மிகப்பெரிய இது. இன்னொரு புறம் ட்ரவுட் என்பது மிகப்பெரிய ஒரு இயற்கையினுடைய ஒரு இயற்கை நமக்கு கருணை பார்வை இல்லாதனால ஒரு பெரிய வறட்சி 140 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிறது என்பதனால ஒரு குடிநீர் பிரச்சனையை ஒரு அரசு இயன்றவரை சமாளிக்க பார்க்குது. ஆனால் விவசாயிகள் போராட்டம் நீண்ட நாட்கள் நடைபெற்ற பிறகு அதை கடைசி கட்டத்திலே போய் தலையிட்டு மிகப்பெரிய ஒரு கண்டனங்கள் வந்த பிறகு இந்த அரசாங்கம் அதை நிறுத்துவதற்கு எடுத்த முயற்சியை மிக மிக முன்கூட்டியே எடுத்திருக்க வேண்டும். அதே போல நீட் தேர்வுக்கு வேறு வழி இல்லை என்ற சூழ்நிலை முன்பே உணர்ந்திருந்த அந்த அரசு அதற்கு இந்த மாணவர்களை தயார்படுத்தி இருக்க வேண்டும். இவையெல்லாம் குறையான அம்சங்கள். ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மையை பற்றி நீங்கள் கேட்டீர்கள். நிச்சயமாக அந்த ஸ்திரத்தன்மை குறித்த சந்தேகம் எழுந்திருக்கிறது. மறைந்த முதலமைச்சர் இருந்தபோது எம்எல்ஏக்கள் இப்படி மிரட்டக்கூடிய சூழ்நிலை இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டுங்கள் என்கிறார்கள். வேறு சில வாக்குறுதிகள் பற்றி அவர்கள் நிர்பந்தம் கொடுக்கிறார்கள், அமைச்சராக்க வேண்டும் என்கிறார்கள். குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாக்குறுதிகள்னா நீங்க அந்த கூவத்தூர் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்று வந்த செய்திகளை சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மறுக்கவில்லை. அதே போல மிக தாமதமாகத்தான் இது கட்சியை அசைத்து பார்க்கிறது இல்லது கட்சியினுடைய இமேஜை பாதிக்கிறது என்று தெரிந்த பிறகுதான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை அழைத்து பேசியிருக்கிறார். அவர்கள் தொடர்ந்து இந்த போக்கிலே செயல்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள். அதே போல இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் என்ன தினகரனை ஒதுக்கி வைப்பது, அவர்தான் எங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் என்ற அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுவதற்கு எத்தனை அமைச்சர்கள் கூடி பேசினார்களோ, பேட்டி கொடுத்தார்களோ, அந்த அமைச்சர்களால் இயலவில்லை என்பதுதான் யதார்த்த நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆட்சி எத்தனை நாள் நீடிக்கும் என்ற கேள்விக்குறி அல்லது சந்தேகம். எந்த சட்டமன்ற உறுப்பினரும் இன்னொரு தேர்தலுக்கு போவாங்களா? தயாராக இல்லை. ஆனால் அவர்களது கோரிக்கை என்பது என்னவாக இருக்கும், அடுத்தடுத்து என்னவாக இருக்கும், இன்னும் என்ன சொல்லி மிரட்டுவார்கள் என்கிற நிலையிலே தான், பலவீனமான நிலையிலே தான் ஆளுங்கட்சியினுடைய தலைமை இருக்கிறது. நான் திரு மருதுட்டேன், நீங்க ஏதாவது கேட்கணும், ரொம்ப சுருக்கமா வைங்க. நான் அவருடைய கேள்வியும் கேட்டேன். நான் அவர் எஸ்ஆர் சேகர் சொன்னதுக்கு சொல்லணும். அதாவது சேகர் அவருக்கு தெரியாததல்ல, குளம் வெட்டி தான் கோயில் கட்டப்பட்டது.
எங்கெல்லாம் மக்கள் இருந்தார்களோ பக்கத்திலே குளங்கள் இருந்தது. இருக்கிற இடத்தில் குளத்தை நாம் தூர்வாருகிறோம். அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதிலே எந்த விதமான சென்டிமெண்ட்டுக்கும் வழி கிடையாது. தமிழகம் முழுக்க இருக்கிற குளத்தில் இன்னும் ஒருபடி உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு கமலாலயம் அமைந்திருக்கிற தீநகர் 1924 அன்றைக்கு இருந்த நமது திராவிட கழகத்தின் நீதி கட்சி ஆட்சியில்தான் சேத்துப்பேட்டுக்கும் சைதாப்பேட்டைக்கும் இடையில் இருந்த குளத்தை நிரப்பித்தான் தீநகரே உருவாக்கப்பட்டது. ஆக தமிழகம் முழுக்க மக்கள் தொகை பெருக்க ஏற்படுகிற போது வயல்வெளிகளோ பக்கத்தில் இருக்கிற நிலங்களோ கண்டிப்பாக நீர்நிலைகள், இது இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கிற இயற்கை, இதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் ஆக்கிரமித்தான் என்று போகிற போக்கில் பேசுவது என்பது தவறான கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டாம் என்று சேகர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, நாங்கள் இன்றைக்கு எடுத்து செல்வது அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த நிர்வாக சிதைவிற்கு காரணம் மத்திய அரசின்பால் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுக்குள் இருந்த ஒரு தலைமையின்மையும் ஒரு ஒற்றுமையின்மையும் தான் இந்த அளவிற்கு தமிழ்நாட்டை கொண்டு சென்றிருக்கிறது என்கிற எங்களுடைய குற்றச்சாட்டு. திரு மருது, உங்கள்கிட்ட தான் தொடர்ந்து ஒரு கட்டுப்பாடு இல்ல, தலைமையினுடைய கட்டுக்கோப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. யாரையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. எனவே இது எவ்வளவு நாட்களுக்கு இது நீடிக்க முடியும், இந்த ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட அத்தனை அமைச்சர்களும் இன்னமும் அப்படியே நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயங்குகிறது. இப்படியான குற்றச்சாட்டுகளுக்கு உங்களோட பதில்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அரசின் தாங்கி நிற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே ஒன்றை உணர்ந்திருக்கிறார்கள். அது என்னன்னா, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கழகம்தான் ஆளும் என்கிற சட்டமன்றத்திலே அம்மா அந்த சூளுரைத்த சொல்லாடலை கட்டி காக்க வேண்டும் என்கிற உணர்வு இருக்கிறது. இந்த 12 பேருக்கு அப்ப இல்லாம ஆயிடுச்சு. 12 பேருக்கு இல்லாமல் இல்லை, அவர்களுக்கு என்ன நிர்பந்தமோ, அவர்களுக்கு எந்த எஜமானிடமிருந்து எப்படி உத்தரவு வருகிறதோ அது அவர்களிடம் தான் கேட்கணும். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அந்த 12 பேருக்கும் நீங்க எஜமானர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த புரிதல். யார் எஜமானர் என்கிற சந்தேகம் மக்களுக்கு வந்திருக்கிறது. அதனால அதை பத்தி நான் பேசவில்லை. அண்ணன் சொல்றத பார்த்தா ஓபிஎஸ் எஜமானர் இல்லை. கருத்திலிருந்து எனக்கு புரிவது அதற்கு ஓபிஎஸ் எஜமானர் அந்த விவாதத்தை கேட்ட 12 பேர் ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவங்களா இல்ல இந்த அணியில நான் என்ன சொல்றேன்னா, அம்மாவினுடைய அரசு நீடிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். இந்த அரசாங்கம் நீடிக்க வேண்டும், இந்த கட்சி இருக்கணும், இந்த கட்சியின் சின்னம் இருக்கணும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் அம்மாவின் பக்தர்கள். இந்த கட்சி தனக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டால் இந்த கட்சியே இருக்கக்கூடாது, இந்த சின்னமே இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் உண்மையான அம்மாவின் ஆதரவாளர்களாக, அம்மாவின் பக்தர்களாக இருக்க முடியாது. 122 பேர் ஆதரித்த இந்த ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் இந்த ஓராண்டு காலத்தில் 3 முதலமைச்சர்கள் வந்தாச்சு. அம்மா சில மாதங்கள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு திரு ஓபிஎஸ் இருந்தார், அடுத்தது இபிஎஸ் இருந்தார். இந்த மொத்த ஆட்சி காலங்களையும் சேர்த்து பார்க்கிற போது ஜல்லிக்கட்டு உரிமை மீட்கப்பட்டது, ஒரு கலாச்சார பெருமை மீட்கப்பட்டது இந்த ஆட்சிகள் தான். அதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஆதரவுலாம் தீர்மானம் போட்டோம். அவர் ஒன்றாக இருக்கிற போது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த உணவுன்ற விஷயத்துல இதெல்லாம் நீங்க சொன்னீங்க. நான் கேட்கறது, ஒரு லஞ்ச வழக்குல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது, ஒரு அமைச்சர் மீது ஒரு அதிகாரி, பெண் அதிகாரி நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இப்படி பல்வேறு அம்சங்கள் வருகின்றன. இதெல்லாம் அழைத்து கண்டிக்கவோ நடவடிக்கை எடுக்க ஒண்ணு வேணாம். குற்றச்சாட்டை அவர் வைத்தார், அப்படிப்பட்ட குற்றம் நடக்கல என்றது அமைச்சர் மறுத்தார். குற்றம் சுமத்தியவர் திரு ஸ்டாலினை போய் பார்த்தார். ஆக குற்றம் ஒருவரை சுமத்தி விட்டாருக்காக உடனே ஒரு அமைச்சர் விலகணும் சொன்னால், கடந்த காலத்தில் நீங்க வருமான வரி சோதனை நடக்கிறது சரி ஒரு அமைச்சர் வீட்டுல, அதற்கு பிறகும் இதுக்கு முன்னாடி பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அதிமுக இப்படியான கேள்விகள் எழுப்பி இருக்கிறது. தார்மீக ரீதியாக நீங்க தொடர முடியாது. அதற்கெல்லாம் எப்படி பாக்குறது? ஆனால் யாரையும் அழைத்து கண்டிப்பதோ அல்லது பேசுவதற்கோ தயக்கம் இருக்கிற ஒரு சூழல் இருக்குல்ல. நீங்களே சொன்ன மாதிரி இப்ப ஆட்சி நீடிக்க வேண்டும், இந்த கட்சியினுடைய இது நீடிக்கணும், இதெல்லாம் பார்க்கணுமே தவிர கவனம் முழுக்க இதிலேயே தான் இருக்குது, மக்களை பத்தி இல்ல. அப்படி இல்லங்க. நீங்க நீங்க சொன்னதுக்கு ஒரு பதில் மட்டும் தான், ஒரு நிமிஷம். அதாவது குற்றச்சாட்டு சுமத்தின அந்த அம்மா தளபதியார பார்த்ததுனாலே அந்த அம்மா தவறா சொல்றாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் ஒண்ணு கேட்கிறேன், இவங்க உட்கார்ந்து இருக்காங்க, ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்கு, அந்த அம்மா தவறான குற்றச்சாட்டை சொல்லி அந்த அம்மா மேல வழக்கு பதிவு பண்ண வேண்டியதானே? அந்த அம்மா சொல்லுதா என் கையில குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்லி இருக்குதா? நாங்க என்ன கேக்குறோம், இப்ப உங்க மேல வருமானம், இப்ப நீங்க சொல்றீங்க ஜெயலலிதா அம்மா உடைய ஆட்சியில தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு. இப்போ அதுக்கு முன்னாடி அக்கிரி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி 1, 2, 3 அமைச்சர்கள் மீது எப்பெல்லாம் குற்றச்சாட்டு வந்ததோ அப்ப அந்த அம்மா தூக்கி போட்டாங்கல்ல, ஏன் நீங்க பண்ணிட்டு போங்களேன்?
நீங்க அம்மாவுடைய ஆட்சி என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு. இந்த அதிகாரிகள் அவங்க எதிர்க்கட்சி தலைவரை சந்திக்கிறதுனாலே அவங்க சொல்ற குற்றச்சாட்டு பொய் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவர் கூறுகிற குற்றச்சாட்டுக்காக ஒரு அமைச்சரை நீக்கணும் என்று சொன்னால் ஒரு நாட்டில் ஒரு அமைச்சர் கூட ஒரு மாதம் கூட ஒரு நாள் கூட பதவிகளில் இருக்க முடியாது. குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டுதான் இருக்கும். அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். இந்த ஆட்சியை பொறுத்தவரை முதலமைச்சரே சொன்னார், இது எங்களுக்கு நல்லா தெரியும், செயல்பாட்டின் மூலமாகத்தான் மக்களின் இதயங்களிலே அமர முடியும் என்பதை இந்த அரசு உணர்ந்திருக்கு. அப்படி என்னெல்லாம் செய்திருக்கு? நீங்க ஒரு கல்வித்துறையில ஒரு விஷயத்தை, பள்ளி கல்வித்துறை தவிர போக்குவரத்து துறை, அதே போல உள்ளாட்சித்துறை, அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலையே இன்னும் நடத்த முடியல, அதற்கான எந்த முன்னெடுப்புகளையும் நடத்த முடியல. அப்படிங்கும்போது தேர்தல் நடத்தவில்லை என்றதை தூக்கி வச்சிருங்க. அது நிர்வாகத்துக்கு வாங்க. இல்ல நிர்வாகமே நீங்க உள்ளாட்சி அமைப்புகளை எதுக்கு உருவாக்குறோம்? அதிகாரம் கீழே எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது. இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல எந்த பொறுப்புகளும் இல்லாமல் அதிகாரிகளே இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகளை நடத்தக்கூடிய சூழல் இருக்குன்னா, அப்ப அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டமே ஒண்ணு இல்லாம ஆயிடுதுல, அதுக்கான அந்த அமைப்பை சிதைக்கப்பட்டிருக்குதா இல்லையா? நடத்த மாட்டோம் என்று சொல்லவில்லை, நடத்துவதற்கான கால சூழலுக்கு தருணம் கேட்டிருக்கிறோம் நீதிமன்றத்தில், அவ்வளவுதானே தவிர அதனால அந்த நிர்வாகமே ஸ்தம்பித்து போய்விட்டதா அர்த்தம் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 100 நாட்கள் நீங்க சொல்றது, நீங்க சொல்ற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல, அதிகாரிகளை வைத்தே ஆட்சியை நடத்த முடியும், கவர்னரை வச்சு ஒரு 6 மாசம் நடத்தலாம், 1 வருஷம் நடத்தலாம் அப்படின்னா அது சரியா இருக்க முடியுமா? ஜனநாயகத்துல தவறு இல்லையா? அப்படிதான் இங்கேயும் நீங்க உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளை நம்ம இன்னைக்கு உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளே இல்லாம ஒரு அமைப்பை நடத்துறது எப்படி சரியா இருக்கு? இல்ல, உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாமல் நடக்கிறதை நியாயப்படுத்தவில்லை. அதற்கான கால அவகாசம் கேட்கப்பட்டிருக்கிறது. அது விரைவில் நடந்த தேர்தல் நடக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அரசாங்கம் எதையுமே செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டு அடிப்படையில் தவறானது. நிறைய சேவைகளை செய்கிறாங்க. ஆனால் என்னன்னா, ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களுடைய தலைமையிலேயே அதிகாரங்களை பார்த்த நமக்கு ஒரு எளிமையான தலைவர்கள் அல்லது சாதாரண மனிதர்கள் மக்களின் மனங்களிலே தலைவர்கள் என்கிற பிம்பத்தை அடையாதவர்கள் செய்கிற காரியங்களை ஏற்க நாமளே மறுக்கிறோம். இது ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனை. நான் அப்படித்தான் எடுத்துக்கிறேன். எப்படின்னா, இதுக்கு ஒரு விளம்பரம் அல்லது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய இப்ப திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பூஸ்டிங் மாதிரி இந்த இபிஎஸ்க்கு கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், இவரையும் பத்தியும் ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உச்சகட்ட குழப்ப நிலையா, கோஷ்டி மோதலா, அதற்கு காரணம் அதுவும் இருக்கலாம் இல்லையா? இல்ல, ஒண்ணும் கிடையாது. டெய்லி பேப்பரை திறந்தா ஒண்ணு இல்லை, நான் சொல்லிடுறேன். அதாவது ஒண்ணு இல்லைங்க, திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பிம்பம், ஒரு ஒளி பாய்ச்சப்பட்டது. அது எப்படி பாய்ச்சப்பட்டதுன்னு நமக்கு தெரியாதா? அவருக்கு இப்ப நீங்க சொன்னீங்க வார்தால அவர் இறங்கி, நீங்க அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக கீழே இறங்கி வேலை பார்த்தா இயல்பா எல்லாருக்கும் தெரியும். வார்தா புயல்ல அவர் மட்டுமா இறங்கி பார்த்தா? அமைச்சரவை தான் சொல்றேன், ஒட்டுமொத்த அமைச்சரவை அரசாங்கம் இறங்கி வேலை பார்த்தது. அப்படியான நிலை இருக்கும்போது அது வெளிச்சத்துக்கு அவை ஒரு நபர் சார்ந்த சாதனை போன்ற ஒரு மாயை தோட்டம் திட்டமிட்டு உருவாக்கப்படும். எல்லா நேரங்களிலும் நீங்க வெற்றி வரும்போது அந்த அணியினுடைய தலைவருக்கு தான் வெற்றி போகும். விமர்சனம் வரும்போது அந்த அணியினுடைய தலைமை இருக்கிறவர் தான் அவருக்கு தான் அது வீழ்ச்சியாக பார்க்கப்படும். அது தேர்தலா இருக்கலாம், இல்ல நிர்வாகமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அப்படிதான் அது பார்க்கப்படும். ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க, பிரபலத்தன்மை இல்லாததுனாலேயே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செய்கின்ற காரியங்கள் பெருசா போய் சேரல, அல்லது அவருக்கான ஒரு வெளிச்சம் கொடுக்கப்படல அப்படின்னு, ஒரு பாப்புலர் ஃபேஸா அவர் இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. ஆனால் என்ன திட்டங்கள் அப்படி நடத்தப்பட்டது நீங்க சொல்லுங்க. அவர் சொல்றாரு ஒரு 1200 520 கோப்புகள்ல நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன்றாரு. ஆனால் ஒரு கோப்புகள்ல கையெழுத்திடுவது என்பது வழக்கமாக நடக்கின்ற ஒரு விஷயம் தானே. அவர் என்ன சொல்றாரு, நிர்வாகத்தில் நான் முழுமையாக என் கவனத்தை செலுத்துகிறேன். இவங்க சொன்னது மாதிரி இப்ப நியமனங்கள் பாத்தீங்கன்னா குறுக்கீடுகள் இல்லாமல் தமிழ்நாடு தேர்வாணையத்தின் சார்பாக முறையா நடக்குது. சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை எந்த காம்ப்ரமைஸும் எங்கேயும் இல்லை. மிகச் சரியான சட்டம் ஒழுங்கு கண்காணிக்கப்படுகிறது. அண்ணன் திருமாவளவன் அவர் சொன்னது போல இந்த ஒரு இடத்துல ஒரு குறைகள் சொன்னாங்க, விருப்பமில்லாத இடத்துல போய் கடையை திறக்கிற போது மக்கள் போராடுகிறார்கள் என்று. அதுல கொஞ்சம் அரசியலும் கலந்திருக்கிறது. அதே நேரத்தில் காவல்துறை சில இடங்கள் அத்துமீறி நடந்தால் அவர்கள் அங்கே அதற்கான அவர்களை அங்கிருந்து இடமாற்றம் செய்யுது. அப்படி எந்த சம்பவமும் நடக்கல. காவல்துறை அத்துமீறல் எல்லா இடங்களிலும் இது மாதிரியான முந்தா நாள் போய் நடக்கல. ஒரு மாற்றுத்திறனாளி மேல ஒரு தாக்குதல் நடத்தப்படுகிறது, பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது, ஒரு போராட்டம் நடத்தப்படுது, நீதிமன்றம் கண்டிக்கிறது. ஆனால் இப்படியான நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. 3000 கடைகளை நெடுஞ்சாலைகளிலிருந்து மாத்துங்கன்னு ஒரு உத்தரவுல அதை தலைவணங்கி ஏற்று மிகச் சிறப்பாக செயல்பட்ட மாநிலம் தமிழ்நாடு தான். அப்படி அந்த 3000 கடைகள் சில இடங்களுக்கு மாற்றப்படுகிற போது பொதுமக்கள் எதிர்க்கிறார்கள். பல இடங்களில் பொதுமக்கள் போர்வையிலே அரசியல் எதிர்க்கிறது. அந்த அரசியலை எதிர்கொள்கிற போதுதான் காவல்துறை மீது பழி போடப்படுகிறது. ஆனால் இதுல எனக்கு முற்றிலும் தவறுன்னு சொல்லல, முற்றிலும் சரி என்று சொல்லவில்லை. தவறுகள் சரிப்படுத்தப்படுகிறது, அவ்வளவுதான் நான் சொல்றேன். பல கேள்விகள் இருக்கிறது. தமிழ் தொடர்பான பல்வேறு அம்சங்களை கூட இப்ப நெடுஞ்சாலை கற்கள்ல
தமிழ் இல்லை, இப்படியான விஷயங்கள்ல கூட இப்ப எதிர்த்து குரல் எழுப்ப முடியாத ஒரு சூழல்ல அல்லது பொதுமக்கள் நீட் தேர்வுல ஒரு டிரெஸ் கோட்ல எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்போது கேரள முதலமைச்சர் உடனடியாக கண்டனம் தெரிவிக்கிறார். தமிழகத்திலிருந்து அப்படியான எந்த குரலும் வரல. மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான கண்டன குரல்களையோ அல்லது மத்திய அரசாங்கம் செய்யவில்லை, நீங்க சொல்றீங்க கோரிக்கை மனுக்களை நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம்னு, ஆனால் செய்யாத போது அதற்கான எதிர்வினை எப்படி இருக்கிறது? மத்திய அரசை பற்றி விமர்சிக்கவே வேண்டாம் என்கிற ஒரு அறிவுறுத்தல் தான் அமைச்சர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்கிற கேள்விகள் இருக்கிறது. திரு திருமாவளவன் அவர்களிடம் அதுதான் கேட்க விரும்புகிற. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். நேர்பட பேசி தொடர்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை இருக்கிற நெருக்கடிகளுக்கு இடையில சிறப்பான ஒரு நிர்வாகத்தை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதாக திரு மருது அழகராஜனுடைய பார்வையை முன்வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் திரு ரஜினிகாந்த் உள்ளிட்டவர்கள் சிஸ்டம் சரியில்லை, கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற கருத்தை முன் வச்சா அதற்கு அமைச்சர்களுடைய எதிர்வினை மிக கடுமையானதாக இருக்கிறது. நேற்றைக்கு அமைச்சர் வேலுமணி உள்ளிட்டவர்கள் அவரை கடுமையாக விமர்சித்தார்கள். இன்றைக்கு செல்லூர் ராஜு உள்ளிட்டவர்கள் எல்லாமும் கூட அவரை மிக கடுமையான ஒரு விமர்சன பார்வையோடு முன்வைக்கிறார்கள். திரு திருமாவளவன், உங்களுடைய பார்வையில் இந்த ஓராண்டுல நீங்க இந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்றாலும் மத்திய அரசாங்கம் இதுல பெரிய அளவிற்கு தலையிடுகிறது, மத்திய அரசாங்கத்தினுடைய அதுதான் இந்த பிளவை பயன்படுத்துகிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறீங்க. இந்த சிஸ்டம் கெட்டு போறதுல தமிழகம் மட்டும்னு பாக்குறதா அல்லது இந்தியா முழுக்க அப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? அதனுடைய ஒரு பகுதியா அதை தமிழகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சிஸ்டம் பாழ்பட்டு விட்டது என்று சொல்லியிருப்பதை நாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருத்தி பார்க்க வேண்டியதில்லை என்று கருதுகிறேன். ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் என்பதே சரியில்லை என்று அவர் சொல்லுவதாகத்தான் நான் கருதுகிறேன். அதாவது நல்ல தலைவர்கள், போராடுகிற தலைவர்கள், சிந்திக்கக்கூடிய தலைவர்கள், செயல்படக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இருந்தும் கூட இங்கே சிஸ்டம் சரியில்லை என்று அவர் சொல்லியிருப்பதை நாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லியிருக்கிறார் அல்லது அதிமுக அரசுக்கு எதிராக சொல்லியிருக்கிறார் என்று கருத முடியவில்லை. ஒட்டுமொத்தத்தில் அரசியல் அமைப்பு முறை என்பது ஒரு ஊழல் மலிந்ததாக, வன்முறை நிறைந்ததாக, ஒரு சார்பு தன்மை பெற்றதாக, நீதியை எளிய மக்களால் பெற முடியாது என்கிற நிலையை பெற்றதாக அப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதிமுக அரசுக்கு எதிராக அவர் பேச வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அதிமுகவை அவர் சுட்டிக்காட்டி கூறியிருப்பார். அப்படி இல்லாமல் அவர் பொதுவாக கூறியிருக்கிறார். அவரை இன்றைக்கு பலரும் அவர் அரசியலுக்கு வரக்கூடாது, அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமில்லை என்று விமர்சிப்பதையும் நாம் பார்க்கிறோம். விமர்சிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. ஆனால் இந்த ஜனநாயக அமைப்பு முறையில் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது, பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது என்று சொல்ல ஜனநாயகத்தில் இடமில்லை. அவர் சரியில்லை என்று நாம் மக்களிடத்திலே போய் சொல்லலாம். அவருக்கு ஆதரவு காட்ட வேண்டாம், அவருக்கு வாக்களிக்க வேண்டாம், அவரை ஊக்கப்படுத்த வேண்டாம், அவரை வரவேற்க வேண்டாம் என்று மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யலாம். ஆனால் அவர் அரசியலில் ஈடுபடவே கூடாது என்று சொல்லுவது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. இல்ல, அவர் தமிழரே அல்ல என்கிற விதமான அந்த பார்வையின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு அப்படி ஆள்வதற்கான தகுதி இல்லை என்கிற இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உங்களோட பார்வையில அடுத்த 4 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மை குறித்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. அதுல உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இப்ப இருக்கிற சூழல்ல அடுத்த நாட்கள், அடுத்த மாதங்கள் அல்லது முழுமையாக இந்த 5 ஆண்டுகளை இந்த ஆட்சி நிறைவு செய்யும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? இல்லை, இந்த அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் இந்த தீர்ப்பை வழங்கினார்கள். ஆகவே இந்த அரசின் மீது நமக்கு பல விமர்சனங்கள் உண்டு என்றாலும் கூட இந்த அரசு தொடர வேண்டும், 4 ஆண்டு காலம் நீடிக்க வேண்டும். அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. வறட்சி நிவாரணத்தை பெற முடியவில்லை, நீட் தேர்வுக்கான விலக்கை பெற முடியவில்லை, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை, தமிழ்நாட்டு மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியவில்லை. இப்படி எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் கூட இந்த ஆட்சி என்பது மக்களால் நிறுவப்பட்ட அல்லது மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு ஆட்சி என்கிற போது இதை எந்த காரணத்தை முன்னிட்டும் கலைப்பது சரியானதல்ல. இடையிலேயே தேர்தலை கொண்டு வர முயற்சிப்பது அல்லது தேர்தல் வரும் என்று நாம் ஆர்வம் கணிப்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இந்த பலவீனமான ஒரு அரசாங்கம் இருந்து மக்களுடைய பிரச்சனைகளை அல்லது தமிழகத்துக்கு நீங்களே சொன்னது மாதிரியான தமிழகத்துக்கான பிரச்சனைகளை, இந்த உரிமைகளை பெறுவதில்
ஒரு சிக்கல் இருக்கும்போது அல்லது இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது அதை எப்படி சரி செய்ய முடியும், அல்லது எதிர்க்கட்சிகளாக உங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்க முடியும்? ஒரு ஆட்சி 5 ஆண்டு காலம் நீடிக்க வேண்டும், மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற உங்க பார்வை சரி, ஜனநாயகத்தில் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் எதிர்க்கட்சிகளுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி நேரத்தில்? ஆளுங்கட்சியை பலவீனப்படுத்துவது அல்லது பலவீனமாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது, அரசு நிர்வாகம் ஆட்சி நிர்வாகம் முற்றிலும் செயலிழந்து கிடக்கிறது, முடங்கி கிடக்கிறது என்கிற ஒரு விவாதத்தை மக்களிடையே எழுப்புவது போன்ற காரணங்களை இன்றைக்கு மத்திய அரசு திட்டமிட்டு உருவாக்குகிறது என்று தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் எந்த நேரமும் திடீரென்று அமைச்சர்களின் இல்லங்களில் அலுவலகங்களில் சோதனை என்கிற பெயரால் ஒரு நெருக்கடி உருவாக்கப்படுகிறது. இது அதிகாரம் இந்த அதிகாரம் வருமான வரித்துறைக்கு இருக்கிறது, நாம் மறுக்கவில்லை. புலனாய்வுத்துறைக்கு சிபிஐக்கு இருக்கிறது, அமலாக்கத்துறைக்கு இருக்கிறது. ஆனால் இவற்றில் ஆளுங்கட்சி 2 அணியாக பிரிந்து நிற்கிற போது ஒரு அணியின் மீது எந்த விதமான சோதனை நடவடிக்கையும் இல்லை, இன்னொரு அணியின் மீது திட்டமிட்ட சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து இருக்கின்றன என்று பார்க்கிற போதுதான் இந்த 2 அணிகளையும் தன் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு ஒரு செயலிழந்த அரசாக இதனை நடத்த இவர்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் பொதுமக்களே விரக்தியடைய அல்லது போராட்டங்களில் ஈடுபட, தொடர் போராட்டங்களில் ஈடுபட ஒரு சூழலை, அந்த அரசியல் சூழலை மத்திய அரசு உருவாக்குகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. மத்திய அரசு உங்கள் பார்வை அப்படி இருந்தாலும் நீதிமன்றம் விவசாயிகள் பிரச்சனை சொல்லுது இந்த அரசாங்கம் செயலிழந்திருக்கிறது அப்படின்னு, அந்த மாதிரியான கருத்துக்களை எப்படி பாக்குறது? நீங்க சொல்றது ஒரு பக்கம் இப்படியான ஒரு சூழலை மத்திய அரசாங்கம் பயன்படுத்துகிறது, இப்படியான ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது அப்படின்னா நீதிமன்றமும் இதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு சொல்ல வரீங்களா? அங்க இருந்து வருகின்ற கருத்துக்களை நம்ம புறந்தள்ளிட முடியுமா? கட்டாயமா எல்லா மிஷினரியும் இந்த நெருக்கடிக்கு தள்ளப்படுகிறது. ஆக நீதிமன்ற நிர்வாகமும் இன்றைக்கு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எல்லா தரப்பு மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தரப்பு நீதிமன்றம் சொல்கின்ற அந்த அப்சர்வேஷனை சொல்றேன். நீதிமன்றம் ஒரு வழக்குல சொல்லுது விவசாயிகள் பிரச்சனையில இந்த அரசாங்கம் செயலிழந்திருக்கிறதாங்கிற கேள்வி எழுப்புகிறது. அப்படியான சூழல்ல நீதிமன்றம் அதுல மைண்ட் அப்ளை பண்ணி தானே அந்த क्वेश्चन ரைஸ் பண்றாங்க. அதுதான் உண்மை. அதைதான் சொல்றேன். நீதிமன்றமே இதை உறுதிப்படுத்துகிறது என்று சொன்னால், இப்ப நான் சொன்னா ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ், எனக்கு ஒரு அரசியல் பின்னணி இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் நீதிமன்றம் சொல்லுகிற போது அதற்கு என்ன அரசியல் பின்னணி இருக்க முடியும்? பொதுவாக மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், திருமாவளவன் சொன்னால் வேண்டுமென்றே சொல்லுகிறார் என்று சொல்லுவார்கள். ஆனால் நீதிமன்றத்தின் மீது உடனடியாக அப்படி ஒரு இமேஜ் உருவாகாது. ஆகவே நீதிமன்றமே இன்றைக்கு அதை அப்சர்வ் செய்து இப்படிப்பட்ட ஒரு செயலிழந்த நிலை இருப்பதை கண்ணுற்று அதை குறிப்பிட்டு இருக்கிறது, கோடிட்டு காட்டியிருக்கிறது. ஆகவே ஒரு செயலிழந்த அரசு இருக்கக்கூடாது என்று பொதுமக்களே எண்ணக்கூடிய நிலையை அவர்கள் உருவாக்குகிறார்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், 4 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நீடிக்கட்டும், அவர்கள் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும். அவர்கள் குற்றம் இழைத்தால், தவறு இழைத்தால் அதை கண்காணிக்கவும், அதை கண்டுபிடிக்கவும், நடவடிக்கை எடுக்கவும், சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபடவும் மத்திய அரசுக்கும் உள்ள அதிகாரம் இருந்தால் அதை செய்யட்டும், அதில் நாம் தலையிடவில்லை. ஆனால் இந்த ஆட்சி நிர்வாகத்தை முடக்க நினைப்பதை எந்த வகையிலும் நாம் ஏற்க முடியாது. அது ஜனநாயகத்திற்கு விரோதமானது, வெகு மக்களுக்கு விரோதமானது. நன்றி திரு திருமாவளவன், இணைப்பில் இருங்க. திரு சேகர், இந்த ஆட்சி குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு செயலற்ற தன்மை இருக்கிறது, ஆட்சி செயலிழந்து இருக்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க மத்திய அரசு முயற்சிக்கிறதுங்கிற அந்த குற்றச்சாட்டு உங்களோட பதில் என்ன? ரொம்ப சுருக்கமா. இல்லை, நான் முதல்ல ரமேஷ் அவர்கள் சில குற்றச்சாட்டுகள் சொன்னார்கள், அதிர்ச்சிகரமான விஷயங்கள். அந்த மந்திரிகளுடைய செயல்பாடு, அந்த எம்எல்ஏக்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்கு, அது ஆட்சிக்கு எதிராக அவர்கள் எப்படி அணிதிரள்கிறார்கள் என்றெல்லாம் இவர் இபிஎஸ்ஸை போய் அவர்கள் பார்த்ததனுடைய நோக்கம், இதெல்லாம் பத்திரிகையாளர் என்கின்ற முறையில் அவர் சொன்ன விஷயங்கள் அதிர்ச்சிகரமாக இருந்தது. இதையே நான் அழகுராஜுக்கு பதிலாக சொல்லுகிறேன். உங்கள் கட்சிக்குள்ளே 1000 ஓட்டைகளை வைத்துக்கொண்டு அடைப்பதற்கு நீங்கள் செயல்படாமல் மத்திய அரசின் மீது இப்படி பழியை போடுவது நியாயமல்ல என்பதை சொல்லுகிறேன். அதே மாதிரி அண்ணன் திருமா ஒரே ஒரு விஷயம் சொன்னார், அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை என்று சொல்லி. நெருக்கடி நிலையில் 21 மாத காலங்களும் போராடியவன் என்கின்ற முறையில், நான் மாணவனாக இருந்தபோது போராடியவன் என்ற முறையில் நெருக்கடி நிலையை ஒருவேளை திருமா படித்திருப்பார் என்று நினைக்கிறேன். அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம், எப்படி முடிச்சு போறாருன்னு தெரியல. அமைச்சர்களுடைய சோதனைகள் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் எப்போதுமே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் செய்யும். ஆதாரங்கள் ஒவ்வொரு வீட்டில் சோதனையிலே ஒரு ஆதாரம் எடுத்து அடுத்த வீட்டுக்கு போகும். எனவே ஆதாரங்கள் இல்லாத சோதனை
ஒரு கோஷ்டி மேல சோதனை, இன்னொரு கோஷ்டி மேல சோதனை இல்லை என்பதெல்லாம் காங்கிரசுடைய கலாச்சாரம். அது பிஜேபிக்கு அந்நியப்பட்ட விஷயம். ரெஸ்ட்ரிக்டடா நடக்குதான்னு கேக்குறாரு. இந்த அரசு கவிழாதா என்று பல பேர் இல்ல, நிச்சயமாக இல்ல, நிச்சயமாக இல்ல. அது பலமுறை நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஆதாரங்கள் கிடைக்காமல் பல பேர் தப்பித்துக் கொண்டிருக்கலாம். அதை வைத்து அரசு ஒருதலை பட்சமாக இருக்கிறது என்று நாம் முடிவுக்கு வர முடியாது. அரசு கவிழாதா என்று பல பேர் இயங்குகிறார்கள். பாஜக தலையீடு இருக்கிறது காரணத்தினாலே அது கவிழாமல் இருக்கிறது என்கிறதால் ஏமாறுகிறார்கள். எனவே பழி பாஜக முடக்கப்பட்டதாக ஒரு தோற்றம் உருவாக்கப்படுறதை பத்தி சொல்லாதவர்கள் இல்ல. அவரே சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சி இப்படி அதிமுக ஆட்சியை கவிழ்க்க விரும்புகிறது அப்படின்னு நான் சொல்லல, ஆனால் இங்க நிர்வாகம் செயல்படலங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறதுங்கிறார் அவர். இல்ல, ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசாங்கம் அவ்வப்போது சரியான வழிகாட்டுதல் கொடுக்கின்றதுனாலே நிர்வாகம் இயங்கி வருகிறது. உதயமின் திட்டத்தின் காரணமாக 18,000 கோடி 3 ஆண்டுகளில் அரசுக்கு லாபம். அதன் மூலமாக தமிழ்நாடு மின்சார வாரியம் கடலிலிருந்து மீண்டு வெளியே வரும். அந்த இன்டர்ஸ்டேட் கிரிட்டை சரியாக போட்டதுனால இன்னைக்கு இந்த கோடையிலே கூட 500 இருந்து 1000 மெகாவாட் சில மின் நிலையங்கள் பழுதுபட்ட பிறகு கூட நமக்கு மத்திய அரசுடைய இதிலிருந்து குறைந்த விலைக்கு கிடைக்கிறது. 11 ரூபா யூனிட் வாங்கினது இப்ப 3 ரூபாய் 20 பைசா. எதற்கு சொல்கிறேன் என்றால், இப்படி மத்திய அரசு தமிழக அரசு தடைபடாமல் முடங்கி விடாமல் இருப்பதற்காக பக்கபலமாக இருந்து வருகிறதே தவிர முடக்கவில்லை. நன்றி. அரசியலின் காரணமாக முடங்குகின்ற சூழ்நிலை இவர்கள் உருவாக்கிவிட்டு தமிழக அரசின் மீது பழி போட, பாஜக அரசின் மீது பழி போட வேண்டாம். நன்றி. சுருக்கமா திரு ரமேஷ், தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு அன்ஸ்டேபிள் அல்லது ஒரு குழப்பமான அரசியல் சூழ்நிலைக்கு மதிப்புக்குரிய நண்பர் திருமா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோ மத்திய அரசையோ முழுமையாக பொறுப்பாக்குவது எப்படி என்பது எனக்கு புரியவில்லை. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற பிளவுக்கு மத்திய அரசு காரணமா? ஒவ்வொரு கேள்வியாக நாம் இதை அணுக வேண்டும். இல்ல, ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது சந்திப்பதற்கு அவர் கோரிக்கைகளை பெறுகிறார். அந்த கேள்வி ஒரு ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்பி இருக்கக்கூடிய ஆட்சேபத்தில் நான் ஒரு பொருளை இல்லை என்று நான் ஒதுக்க தயாரா இல்லை. விவசாயிகள் பிரச்சனை சம்பந்தமா நாங்கள் பார்க்கணும்னு நினைச்சோம், பார்க்க முடியலன்னு சொல்லி அவர் கேட்கிறார். இன்னொரு விஷயம், வருமான வரித்துறை அதுக்கு தான் நான் வரேன். அதாவது திரு அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற பிளவுக்கு பிஜேபி பொறுப்பல்ல. அந்த இடத்துல அது தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர் திருமாவளவன் அவர்களுக்கு. அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்தை ஏன் வெளியே வந்தார், இத்தனை சூழ்நிலை இருந்தது அரசியலில் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது ஆர்கே நகர் தேர்தலின் போது ஓட்டுக்கு 4000 ரூபாய் பணம் கொடுத்ததை தொலைக்காட்சிகள் காமிச்சிருக்கு. அப்போ தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்குது. தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கையின் தொடர்ச்சியாக தொலைபேசி உரையாடல்கள் வழியாக கிடைத்த தகவல்கள் அடிப்படையில் ஒரு சோதனை நடைபெறுகிறது. இது அந்த சோதனையில் ஒன்றுமே வரல அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு அரசியல் நடவடிக்கை. தேர்தல் கமிஷன் சம்பந்தப்பட்டிருக்கு, வருமான வரித்துறை சம்பந்தப்பட்டிருக்கு. தேர்தல் கமிஷனுக்கு பிறகுதான் அந்த துறை சம்பந்தப்படுது. ஆகவே எல்லாவற்றுக்குமே அரசியல் மயப்படுத்தி, அதே போல இங்க நிர்வாகத்தில் ரெட்டி கைது செய்யப்பட்டவுடன் அவர் தொடர்புடைய பல இடங்கள்ல இந்த ஆய்வுகள் நடப்பது, கைதுகள் நடக்கிறது. ரெட்டியோடு வெளிப்படையாக இருந்த, நெருக்கமாக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மற்றவர்கள் மீதான எந்த விஷயம் நடக்கல அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வி எழுப்புறாங்க. விசாரணையினுடைய தொடர்ச்சியில வர தகவல்கள் அடிப்படையில் வேற சில நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. சரி, நம்ம பேசலாம். நான் சுருக்கமா முடிச்சிடுறேன். ரொம்ப சுருக்கமா முடியும். அதாவது ஆக எல்லாவற்றுக்கும் இப்போ சில ஆட்சேபங்களை திரு எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஆட்சேபங்கள் இருக்கு. இப்போ நிர்வாகத்தில் இந்த உட்கட்சி பிரச்சனைகள்ல பல அமைச்சர்கள் தினந்தோறும் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. நிர்வாகம் அதுக்காக நடக்கலன்னு சொல்ல, திறமை வாய்ந்த அதிகாரிகள் இருக்காங்க, அரசாங்க நிர்வாகத்தை நகர்த்திட்டு இருக்காங்க. அதை அந்த போக்குக்கு பிஜேபி காரணமா இருக்க முடியுமா? இதுலயே நீங்க கவனம் செலுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு. ஆகவே எல்லாவற்றுக்கும் மத்திய அரசையோ பிஜேபியோ பொறுப்பாக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது சேகர் அவர்கள் சொல்லுகிற அந்த விஷயத்திற்கு பதில் சொல்லி விடுகிறேன். இதில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தந்திரமான அரசியல். அதாவது ஒரு ஆட்சியை வைத்திருப்பது, ஆனால் அந்த ஆட்சியை செயல்பட விடாமல் அதை முடக்கி கொண்டே இருப்பது, மக்களுக்கு அதன் மீது ஒரு வெறுப்பு. இதில் சாவகாசமாக என்ன சொல்லிவிடுவதென்றால், அதிமுக அரசு எப்பொழுதெல்லாம் பலவீனப்படுகிறதோ அல்லது அதன் பெயரில் எந்த குற்றச்சாட்டெல்லாம் வருகிறதோ மறைமுகமாக அதில் திமுகவையும் இணைத்துவிட்டு இந்த திராவிட கட்சிகள் தமிழகத்தில் செயலிழந்து நிற்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி தங்களுக்கு ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி கொள்ளலாமா என்கிற அந்த
ஒருவேளை அதை ராஜதந்திரம் என்று நீங்கள் நினைக்கலாம், அல்லது அது வேறு மாதிரியான ஒரு அரசியல் தந்திரத்தில் அவர்கள் வெற்றி பெறலாமா என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இப்படி இந்த அரசாங்கத்தை போட்டு வதைத்துக் கொண்டு தமிழகத்தை சீர்கெடுப்பதை விட அந்த அரசாங்கத்தை அவர்கள் கலைத்து விட்டால் கூட தவறில்லை. ஆனால் அவர்கள் நினைப்பதைப் போல அவர்களுடைய கனவு நிறைவேறாது. எந்த வகையிலும் இந்த ஓராண்டு காலம் என்பது அதிமுகவின் உள்கட்சி பிரச்சனையினாலோ அல்லது மத்திய அரசினுடைய தலையீட்டினாலோ மக்கள் எதிர்பார்த்த அளவு செயல்படவில்லை என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சி கலைப்பு என்பது திமுகவினுடைய கொள்கை இல்ல நான் சொல்றது, அதாவது கலைக்கணும்னு சொல்லல, அந்த அளவுக்கு அவங்க கொண்டு விட்டுறாங்கன்னு சொல்றேன். ரொம்ப சுருக்கமா சுருக்கமா சொல்றேன். அதாவது ஏளனங்களையும் எதிர்ப்புகளையும் ஏணி பணிகளாக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அரசுக்கு இருக்கிறது. நான் மக்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், அரசியல் தலைவர்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கத்தினுடைய வழியெங்கும் கந்தகங்களை தூவுகிறார்கள், பாதையெங்கும் பள்ளங்களை தூண்டுகிறார்கள், கூடவே இருந்து தூவிட்டே போறீங்கன்றத தூண்டுகிறார்கள். அப்படி தூண்டுகிறவர்களுக்கு யார் தூண்டுகோலாக இருக்கிறார் என்பதை மக்கள் அறிவார்கள். இந்த அரசாங்கத்தின் மீது இதெல்லாம் திரு மருது அழகராஜ் சொல்றாரு, முதலமைச்சர் சொல்லல, வேற யாரும் சொல்லல, யாரும் தூண்டுதல் இந்த குற்றச்சாட்டு நான் சொல்றேன். நான் உணர்ந்தவனாய் நான் பேசலாம், அதிகாரத்தில் இருப்பவர்கள் உறுதி செய்து கொண்டுதான் பேசலாம். அவர்கள் பேசாததற்கு நான் காரணம் சொல்ல முடியாது. ஆனால் என் மன உணர்வு அடிப்படையில் நான் சொல்கிறேன். அப்படின்னா திரு திருமாவளவன் அவர்கள் சொல்ற கருத்துக்கள் நீங்க உங்களுக்கு மிகச்சரியாக சொல்கிறார் என்பதில் எனக்கு உடன்பாடு உண்டு. மிகச்சரியாக அண்ணன் திருமாவளவனுடைய கருத்து மிகச்சரியாகவே இருக்கிறது. இந்த ஆட்சியை, குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை, செயல்படாத ஆட்சி, ஊழல் ஒரு கரைபடிந்த ஆட்சி என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு மத்தியில் ஆளக்கூடிய இல்லாத ஆட்சி அப்படின்னு நீங்க முழுமையா மறுத்துற முடியுமா? இத்தனை குற்றச்சாட்டுகள் ஆர்கே நகர்ல அது வந்து முழுமையாக வெளிப்பட்டது எல்லாருக்கும் தெரியல, ஒண்ணுமே மக்களுக்கு தெரிஞ்சு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பணம் கொடுத்தது, திரு ஓபிஎஸ் அணியின் சார்பில் பணம் கொடுத்தது அத்தனையுமே எல்லோருக்கும் தெரியுங்க. நான் என்ன ஒரு சார்பாக ஒருவரை மட்டுமே பலவீனப்படுத்துவது, ஒருவரை மட்டும் மீதுவே கரை பூசுவது, அந்த ஆட்சியை தங்களுடைய கட்டுமானத்துக்கு பிடிக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்கிற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு வந்துவிட்டது. ஒண்ணு அண்ணன் சேகர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதற்கு பாஜகவிடம் பேசலாம். நாங்கள் வர்தா புயல் தொடங்கி வறட்சிக்காக கேட்டிருக்கக்கூடிய 10,000 நிதி ஒதுக்க போறோம், அமைச்சர்கள் போய் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே பார்த்து, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அமைச்சர் போயிருக்காங்க. அதாவது மத்திய பாஜக அரசின் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தேகத்தை இந்த அரசுக்கு பக்க துணையாக நின்று நல்லாட்சி புரிவதற்கு இவர்கள் துணையாக நின்றால் அந்த பழி நீங்கி விடும் அல்லவா? அதை செய்ய வேண்டும் என்றுதான் நான் நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். உங்கள் அனைவருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் ஓராண்டுல பல நெருக்கடிகளை அதிமுக அரசாங்கம் சந்தித்திருக்கிறது. அரசியல் ரீதியாக அந்த கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவுகள் என்பது மிக பலவீனமான ஒரு எல்லைக்கு கொண்டு போயிருக்கிறது. அடுத்தடுத்த நாட்கள், அடுத்தடுத்த மாதங்கள் என்பதும் சவால் நிறைந்ததாகவே இருக்கும். ஆனால் திரு மருது அழகராஜ் குறிப்பிட்டது போல இந்த விஷயங்களை எல்லாம் சாதனைகளாக ஆக்குவதற்கு நாங்கள் முயற்சிப்போம் என்கிற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். திரு திருமாவளவன் குறிப்பிட்டது போல 5 ஆண்டுகளுக்கு இந்த மக்கள் ஒரு மேண்டேட் கொடுத்திருக்காங்க, ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த பொறுப்பை உணர்ந்து ஆட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு